காற்றுக்கு இனமுண்டோ குலமுண்டோ, நாமே மீட்டுபவனாக இருக்கிறோம், நாமே நாதமாக இருக்கிறோம். மனிதனுடைய தன்மையே போயிடுங்க. நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா மனுஷனாவே இருக்க மாட்டான் மனுஷன். ஆன்மீகங்கிறது எளிமை தானே. தற்கால சினிமாவை பார்ப்பதற்கு அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏதாவது இருக்க வேண்டும். When you talk, there is no sense at all. You drink it all. வருமானத்தை வச்சு வாழ்க்கை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தீர்மானிச்சாங்கன்னா இதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. 27வது தடவை பார்க்குறப்ப இதை நோட் பண்ணிட்டு அடப்பாவி அப்படிங்கிற இவனை பார்த்தா நேராக சாஷ்டானா அவன் காலில் விழணும், வேற வழி இல்லை. மனம்தான் உண்மையான இசைக்கருவி. மனதை விட்டு ஒரு உயர்ந்த இசைக்கருவி இல்லை. ராஜா சார் வந்து ஒரு மிக முக்கியமான பாடலாசிரியர் கூட. நிறைய நல்ல பாடல்களை வந்து நீங்க தந்திருக்கீங்க தமிழ் திரைசையில வந்து. இசையமைப்பாளர் இளையராஜா வந்து நிறைய தமிழர்களுக்கு வந்து நிறைய பரிச்சயம் உண்டு, வந்து உங்களுடைய நிறைய பயணித்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. பாடலாசிரியர் இளையராஜா பற்றி நீங்க சொல்லுங்களேன். பாடல் எழுதணுன்ற ஆசை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து கிடையாது. அந்த சைடில் நான் யோசிக்கவே இல்லை. நான் திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ எல்லாம் இசையமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்பப்போ தோன்ற லைன், மச்சானை பார்த்தீங்களா அப்படின்னு ஆரம்பிப்பேன். ஏதோ ஒரு லைன் வரும், அதை வச்சு மச்சானை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அதை வச்சு தொடருவாங்க. கவிஞர்கிட்ட கூட சில பல்லவிகள் சொல்ல நேரத்தில் கூட அதவே வச்சுட்டு கூட கவிஞர் எழுதியிருக்காரு, பல பாடல்கள் எழுதியிருக்காரு, வாலிசார் எழுதியிருக்காரு, எல்லாமே எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு லைன் சொல்கிறது வழக்கமாக இருந்தது. திடீர்னு அந்த முதல் நான் திரைப்படத்தில் எழுதின பாடல் வந்து இதயம் ஒரு கோவில் தான். அதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு வல்லவன் எம்ஜி வல்லவன் பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தார். அது பாட்டு எழுதுனா அந்த பாடல் ரெக்கார்டிங்னா அவர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிட்டு, மணிரத்னம் வந்து சிச்சுவேஷன் சொல்லிட்டு, 2 பேரும் லவ்வரு, மணமகளாக இருக்கா, வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆகுது. ஆனால் இவன் பாடுறதுக்கு வர்றவன் வந்து அவளை பற்றி பாடணும், ஆனால் அவளை பற்றி பாடுறாங்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு ஒன்று. அந்த சுச்சுவேஷனில் அவர் பாட்டு எழுதுறாரு, நான் டியூன் சொல்கிறேன், அவர் ஆடிடும் தென்னங்கீற்று அந்த மாதிரி ஒரு பல்லவி ஆரம்பித்தார். இப்போ இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் சாங் எழுதிட்டார். அவர் எழுதி கொடுத்தாலும் வந்து அது சரியா இல்லை பல்லவன், இது வேறு மாதிரில வரணும் அப்படின்னா. அவளை பற்றி பாடணும், ஆனால் வந்து அவளை பற்றி பாடுறதா தெரியக்கூடாது. அப்போது ஒரு தேவியை பாடுற மாதிரி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். தேவியை வர்ணிக்கிற மாதிரி இவ்வளோ வர்ணிக்கலாம், அல்லது இவங்க 2 பேருக்கும் கூடிய ஒரு இதை சொல்லலாம், ஜென்ரலாக அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் அவருக்கு வரல. இப்படி தொடங்க இதயம் ஒரு கோவில் அப்படின்னா அப்படி எனக்கே வந்துச்சு. அப்போ ஃபுல் பல்லவியும் வந்துருச்சு, இதயம் ஒரு கோவில் உதயம் ஒரு பாடல். இப்போது அதே டியூனுக்கு ஆடிடும் தென்னங்கீற்று அப்படின்னா டியூனுக்கு சரியாக இருக்குது. அப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்றது தான். இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி இவ்வளோ சொல்கிறான். இசையை மலராய் நாளும் சோட்டுவேன், நான் இவளை பற்றி பாடல அவளை பற்றி பாடுறேன் அப்படின்றான். நீங்கள் பாடுறதுக்கு எந்த இடத்துல சார் முடிவு பண்ணுறீங்க? அதெல்லாம் ஆக்சிடென்டல் தான். பாடகர்களை நான் முன்னக்கூட்டியே தீர்மானம் பண்ணுறதில்ல. அப்போ வந்து சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 7 to 1 அப்படிங்கிறது ஒரு ஷிஃப்ட்டு, 2 to 9ங்கிறது ஒரு ஷிஃப்ட்டு. இது யூனியன் ரூல்ஸ், யூனியன் ஃபிக்ஸ் பண்ண ஒர்க் ஷெட்யூல். அதில் வந்து இது 2 to 9ங்கிறதுல ஒரு 1 hour ஒர்க்கிங் ஹவர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதில் வந்து அப்படி கிடைக்காது, ஒரு 1 hour கம்மியாக இருக்கும். 7 to 1, 1 to 2 வந்து பிரேக், லஞ்ச் பிரேக் கொடுப்பாங்க. 1 o'clock கண்டிப்பாக அது யாராலையும் முடிக்க முடியாது, அவங்க அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால் யூனியனில் ஸ்ட்ரிக்ட் ரூல், 1 o'clock ஆகிடுச்சுன்னா மியூசிஷியன்ஸ் எழுந்துடலாம், அதுக்கு வந்து ஒன்றும் இது கிடையாது. அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணதாக இருந்தால் இன்னொரு பேமெண்ட் கொடுத்து தான், இன்னொரு கால் ஷீட் போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூனியனில் ஸ்ட்ரிக்ட் ரூல் கொண்டு வந்தாங்க. இந்த 7 to 1ல் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சாங்கை எழுதுறதுக்காக நான் வந்தேன்னா, அன்றைக்கி டியூனை வந்து இந்த பாட்டு தான் எடுக்கிறோங்கிறத அசிஸ்டண்ட்டு நினைவுபடுத்துவார். அந்த நேரத்தில் தான் ஸ்கிரிப்டை வச்சுட்டு மியூசிக் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் பொழுது தான் என்னென்ன வாத்தியங்கள் என்னென்ன வருதுங்கிறத அந்த நோட் புக்கில் எழுதுறதை பார்த்து தான் அசிஸ்டண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் தான் ப்ளேபேக் சிங்கருடைய பேரும் எழுதுவேன். அப்போ இந்த பாட்டை வந்து யார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல அங்கே தான் முடிவு பண்ணுறது. முடிவில் அப்படியே எழுதிடுறது.
அவங்க இதை பார்த்துட்டதும் வந்து சார் அவர் ஃப்ரீயாக இல்லை இன்னைக்கு ஏதோ ரொம்ப வேறு ரெக்கார்டிங் இருக்காங்க. சரி அப்போனா இவருக்கு சொல்லு அப்படின்னா அவரும் இல்லை சார் அப்படிம்பாங்க. அப்போனா இன்னொருத்தர் பேர் சொல்லி அவருக்கு சொல்லுன்னு அவரும் இல்லை. அப்புறம் இவராவது இருக்காரா பாருன்னா அவரும் இல்லைன்னு சரி விடு நானே பாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறேன். இப்படி தான் ஆரம்பிச்சது. சில பாடல்களை வந்து நானே பாடணும்னு சொல்லி பாடுறது. என்னன்னா இந்த இதயம் ஒரு கோவில் பாலுவை பாடியிருக்காரு, பாலுவை பாட வச்சேன். பாலு படத்துக்கு இது நான் பாடணுங்கிறதுக்காக வந்து நான் பாடினேன். அந்த மாதிரி தான் நான் பாடகன் இருந்தது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அன்னக்கிளியிலே நான் இதில் பின்னணி இசையில் பாடியிருக்கேன். அது தெரியாது, அது ஏதோ ஒரு கோரஸ் இல்லை பின்னணி இசையில். பின்னணி இசைனா பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறோம் இல்லையா, சீன் அட்மாஸ்பியரில் வந்து இவங்க நைட்டில் ஒரு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது, அதில் யாரோ எங்கேயோ பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரலில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பாடகர் நிறைய பாடல்கள் பாடின மாதிரி டைட்டில் சாங்குங்கிறது வந்து தனியாக வந்து பிரபலமாச்சு. நீங்கள் கரகாட்டக்காரன் பாட்டிலேயே சொல்லியிருப்பீங்க வந்து இது மாதிரி ஒரு சென்டிமெண்டலுக்காக தொடர்ச்சி அந்த டைட்டில் சாங் பாட வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அது எப்போ இருந்து அது உருவாச்சு? அப்படியான படம் 16 வயதிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோளம் கேளுன்னு பாடினேன். அது வந்து ஒரு நீண்ட காலம் வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கு வந்து நிலச்சி நின்று இருந்திருக்கு. அதான் அந்த படம் ஹிட் ஆனதுனால, அந்த படம் ஹிட்டாம போயிருந்ததுன்னு வச்சுங்களேன், சார் அவர் பாடினா படம் ஓடாது சார்ன்றோம். அதே மாதிரி இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இசையமைச்சிருக்கீங்க இல்லையாப்பா? இப்போ ஒரு கதையினுடைய சூழல் கேட்டு நீங்கள் டீன் பட்டீங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு நடிகர்களை விட அதிகமாக கதை கேட்டவராக நீங்கள் இருந்திருப்பீங்க. வந்து அவ்வளவு கதைகள் கேட்டிருப்பீங்க நீங்கள். வந்து இவ்வளவு வருஷம் இவ்வளவு கதைகள் கேட்டதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்? வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுடைய பல பரிமாண வளர்ச்சியை வந்து நீங்க கதைகளாகவே கேட்டிருப்பீங்க. நம்ம சினிமா உருவான பிறகுதான் நாங்க பார்த்திருப்போம். அதோடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க வந்து இவர்கள் சொல்லுகிற கதையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியதோ அல்லது சமூகத்திற்கு செல்ல வேண்டிய கருத்துக்களோ இருக்கிறதா இல்லையா என்பதை அந்த படங்கள் நிரூபித்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி நான் கேட்ட விஷயங்களை பற்றி இப்போ நான் நினைவுபடுத்தி சொல்கிற மாதிரியான நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான திரைக்கதை அமைப்பு கொண்டு, அதாவது எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, எனக்கு மியூசிக்கை பேஸ் பண்ணி வந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிற கணக்கே இல்லை. இப்போது நான் பார்த்த வேர்ல்டு சினிமாவிலேயே எவ்வளவோ சினிமா, ஈரான் சினிமாஸ் எல்லாம் ரொம்ப அபூர்வமான சினிமாக்கள் எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் அபூர்வமானா ஒரு செருப்பை வச்சுட்டு நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு மேட்ரா அதை ஒரு மேட்ரா வச்சுட்டு அதை வந்து எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக அதே நேரம் இந்த தொய்வு ஏற்படாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளேயை எப்படியெல்லாம் கொண்டு போகிறான்னு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வேர்ல்டு சினிமாவில் வந்து நான் வந்து அதிகமாக பார்த்த படம் அமெடியஸுங்கிற படம் தான். நம்பர் ஆஃப் டைம் மோர் தேன் 50 times பார்த்துருக்கேன்னு வச்சுங்களேன். அவன் அந்த கதை வந்து மொசாட்டுங்கிற கம்போசரை பற்றிய கதை அப்படி என்பதனால வந்து மொசாட்டினுடைய கதைங்கிறதுனால வந்து நான் 50 தடவை பார்க்கல. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த திரைப்படமாகவே அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த வில்லனா நடித்த அந்த முரே ஆப்ரஹாமுடைய ஆக்டிங்கு, அது அவங்க அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க பண்ணின அந்த டீட்டெயில் ஒர்க்குன்னா அப்படி ஒரு டீட்டெயில் ஒர்க். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் கம்ப்ளீட்டாக அவன் வந்து நேரேட் பண்ணுறான். அவன் இப்போ ஃப்ளாஷ்பேக்காக தான் வருது கதையெல்லாம். சீனாக வந்துட்டு போகுது. இவன் ஒரு சீன் சொல்ல அது நடக்கும், மறுபடியும் இவன் பேசுவான், மறுபடியும் சீன் போவோம், மறுபடியும் இவன் பேசுவான். அது இவ்வளோதான் இது. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியும்? பட் என்ன ஆச்சரியப்பட வைத்தது என்னன்னா, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், ரொம்ப மைனூட்டான விஷயங்கள். முதலாவது வந்து அந்த ஓப்பரா ஹாலில் வந்து பிக்சரைஸ் பண்ணுறதுக்கு அந்த மேக்கிங்கில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு அன்பிலீவபிள். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓப்பரா ஹாலில் பார்த்து தான் அவங்க ஷூட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லைட்ஸாக அன்னைக்கு இருந்த பீரியடில் இருந்தது அப்படின்னு சொல்லி காட்ட முடியாது. ஸோ டைரக்டரும் கேமராமேனும் டிசைட் பண்ணாங்க அந்த லைட்டெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த லைட்டெல்லாம் எடுத்தால் எப்படி நமக்கு லைட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அன்னைக்கு இருந்த மாதிரியே வந்து நம்ம வந்து கேண்டில்ஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு வந்து சாண்ட்லியர்லாம் தொங்குறதுலாம் எல்லாத்துலேயும் கேண்டில் ஏற்றுறாங்க.
கேண்டில் ஏற்றுனா வந்து ஸ்மோக்ஸ் வருது. ஸ்மோக்ஸ் வந்துன்னா அலாரம் ஆட மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஏசி சிஸ்டம் அலாரம் அடிக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, கேமராமேன் எவ்வளவு டேலண்ட்டாக இருந்தால் வந்து எவ்வளவு, அதாவது அவருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் அவருக்கு தெரியுது லைட்ஸு என்னென்ன பண்ணுற. ரிஹர்சல் பண்ணுறப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக கேண்டில் ஏற்றாமல் பண்ணிவிட்டு, கேண்டிலே ஏற்றலை, ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணுறாங்க. அந்த டார்க்கில் வந்து இவர் பேலன்ஸ் பண்ணுறாரு, என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க மூமெண்ட்ஸு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் இதான உடனே, ஆனால் ஆல்ரெடி ரெக்கார்டட் மியூசிக் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க மேலே. இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுக்கிறப்போ லைட் அப்படின்ன உடனே கேண்டில் எல்லாம் ஏற்றுறாங்க. ஏற்றி அந்த ஸ்மோக் இது அலாரம் வர்றதுக்குள்ள அதையும் ஆஃப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அந்த அந்த கேண்டில் லைட்லேயே பிக்சரைஸ் பண்ணுது. இந்த டீட்டெயில் வந்து அதில் பார்க்குறப்ப பெயிண்டிங் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஷாட்டும். ஆனால் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அந்த வில்லனாக நடித்தாள் ஒரே ஒரு இடத்துல வந்து அப்புறம் என்ன நடந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். தென் ஒரே ஒரு இடத்துல எச்சி முழுங்கியிருக்கார். இது எப்போ நடக்கும்? ஒரு ஆள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம்தான் வந்து இது நடக்கும். இது வந்து டைரக்டர் சொல்லி தந்திருக்க முடியாது இல்லையா? டைரக்டர் சொல்லி தந்திருக்க முடியாது. அந்த ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணிட்டு இவ்வளவு நேரம் நம்ம கதை சொல்லி வந்திருக்கிறோம், கிளைமேக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு அண்ட் தென் வாட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சீனை. அடப்பாவி, இது வந்து நான் நோட் பண்ணது 27வது தடவை பார்க்குறப்ப இதை நோட் பண்ணிட்டு அடப்பாவி அப்படிங்கிறேன். இவனை பார்த்தா நேராக சாஷாடாக காலில் விழணும், வேற வழி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி அவங்க வேற மியூசிக்கை யூஸ் பண்ண முடியாது. மொசார்ட்டினுடைய மியூசிக்கை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இன்பிட்வீன் லிங்க்குக்காக அங்கங்கே சின்ன சின்ன பிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவருடைய சிம்பனியில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து எடுத்து அவர் டிஸ்டர்ப்டாக வந்து அந்த பில்லியார்ட்ஸ் டேபிளில் தான் அவர் மியூசிக்கெல்லாம் எழுதிட்டு இருப்பார். இப்போ ஒய்ஃப் வந்து அவன் வந்து பணம் கொடுக்குறான், அவனுக்கு நீ மியூசிக் எழுத மாட்டேங்கிற, நீ எப்போ பார்த்தாலும் மேஜிக் ஃப்ளூட்டு அது இதுன்னு இது எழுதிக்கிட்டு இருக்க. இவன் பணம் கொடுத்துட்டு போகிறான், அவன் டோர் நாக் பண்ணுவான், அவன் டிஸ்டர்ப் ஆவான். ஏன்னா அந்த மியூசிக் எழுதுனா அவன் இறந்துருவான்றது அவனுக்கு தெரியும். அவன் எழுதி கேட்குறது வந்து டெத் மாஸ் எழுதி கேட்குறான். அவன் அந்த டெத் மாஸ் எழுதி கேட்குறவன் வில்லன் தான் அப்படின்றத கதையில் அவர் ரிவீல் பண்ணுறாரு. பட் அதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவர் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. டோர் நாக் பண்ணுறது இது வந்தோடனே இப்போ நான் இல்லைன்னு சொல்லு போன்னு சொல்லி ஒய்ஃப் அனுப்புகிறான். அவன் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகிறான், பையில் கொடுத்துட்டு போனோடனே அவன் எழுதிக்கிட்டு இருக்காரு, மியூசிக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நீ பார்த்தா எப்போ பார்த்தாலும் நீ இது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற, நீ வந்து நீ பேசுனா எதுவுமே ஒரு தொடர்ச்சியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் பீக்கில் போயிட்டே இருப்பான். டிஸ்டர்ப்டாக அவன் எழுதிக்கிட்டே இருக்கிறவன் ரைஸ் பண்ணி போக போக when you talk there is no sense at all, you drink it all the time, you are going அப்படின்னு அவ போயிட்டே இருப்பாள். போயிட்டே இருந்தால் கோ பேக் டு பெட் அப்படின்னு சொல்லி இந்த பாலை த்ரோ பண்ணுவான். இந்த கோ பேக் டு பெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நெக்ஸ்ட் மியூசிக் என்ன வருதுன்னா அவருடைய மியூசிக்கை யூஸ் பண்ண போகிறான். தரம் தரம் தரா தரம் தரம் தரா தரம் தரம் தரான்னு போகும் மியூசிக்கு. கோ பேக் டு பெட், கோ பேக் டு பெட், கோ பேக் டு. இதை எப்படி கவனிக்க முடியும்? இதுக்காகத்தான் அந்த டைலாக் எழுதியிருக்காங்க. மியூசிக் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ கவுண்டர் பாயிண்ட் டு த டைலாக், ஆன்டிசிபேட்டிங் ஆர் இமிட்டேஷன். இப்போ டைலாக் அப்புறம் வர்றதுனால மியூசிக் வந்து இமிட்டேஷன் ஆயிடுச்சு, டைலாக்னுடைய இமிட்டேஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு உள்ள வச்சு அவங்க படம் பண்ணுறாங்கங்கிறது நம்ம ஆள்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம டைரக்டருக்கு தெரியுமா? நம்ம ஆட்களுக்கு நம்ம நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த டீட்டெயிலில் இவ்வளவு கற்றுக்கிறதுக்கு இவ்வளவு இருக்கு விஷயங்கள். சார், ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு துறவு மனப்பான்மை அளவுக்கு நீங்கள் ஒரு துறவி மாதிரி இருக்கிறீங்க. உங்களுடைய இசை வந்து பயங்கர ஒரு திருவிழாவாக ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இந்த சமநிலை எப்படி சார் இது பேலன்ஸ் பண்ணுறீங்க?
டெட்டாச்சாக இருக்கிறதுங்கிறது துறவி நிலை இல்லை. அதாவது எனக்கு வேணுங்கிறது வேணும் தானே, அது எப்படி துறவு நிலையாகும்? எனக்கு ஒன்று துறவியாக இருந்தாலும் எனக்கு தேவையானது மனதளவில் துறவு இருந்தாலும் எல்லாத்தையும் ஏன்னா அதாவது துறவுனா நான் வந்து எல்லாரோடையும் நல்லா சமமாக பறந்து இப்போ பழகிட்டு இருக்கணும், அல்லது நைட் கிளப்புக்கு போகணும், அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும், அல்லது வேறு மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதான் இதெல்லாம் வேணான்ட்டா துறவுன்றீங்களா? அதெல்லாம் நீங்கள் சிலதை வேணான்ட்டு அது மட்டும் வேணும்னு போகிறீங்க. நீங்கள் எதை எதை வேணாம்னு சொல்கிறீங்களோ அதை ஏன் துறவுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா? அதனால் இது துறவு ஒரு வகையான என்னுடைய வேலையில் மட்டும் நான் இருக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது பற்று தான், துறவு இல்லை. தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லி சங்க இலக்கியத்தை, தொல்காப்பியத்தை சொல்கிறோம் சார். அது போல் தமிழ் இசையினுடைய ஒரு பெரிய சொத்துனா எதை சார் சொல்லுங்கள்? இசைன்னு சொல்கிறப்ப சவுண்டுன்னு சொல்கிறப்ப அது 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 ஒரு பெரிய கல்ச்சர், அது ஒரு பெரிய கல்ச்சர். அதை குறுக்க வேண்டாம். தமிழ் இசைன்னு சொல்லுவோம், கர்நாடக இசைன்னு சொல்லியும் எனக்கு அந்த மனப்பான்மை இல்லை. நீங்களும் குறுக்க வேண்டாம். உங்களையே நீங்கள் குறிக்கிறீங்க என்ன? தமிழன் பாடினா தமிழில் இசையா இல்லையா? அப்படித்தானே கணக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் அது அது இனம் சார்ந்த வாதமாக போயிடுது. அது தப்பானது. பொதுவான விஷயங்களுக்கு காற்றுக்கு இனம் உண்டோ, குலம் உண்டோ, மதம் உண்டோ? இசை காற்றை தவிர வேறு என்ன? ஓசை தானே. ஓசைக்கு இனம் உண்டோ, குலம் உண்டோ, மதம் உண்டோ என்ற கணக்கில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இசையை தமிழ் இசை என்றோ கர்நாடக இசை என்றோ வெஸ்டர்ன் மியூசிக் என்றோ எடுக்க வேண்டாம். அதனால தான் ஐ கேவ் த டைட்டில் டு மை ஆல்பம் ஹவு டு நேம் இட். எப்படி நீ நேம் பண்ணுமா? நேம் இல்லாததை நீ எப்படி ஒரு பேர் வைப்ப? பேரே கிடையாது அதுக்கு. இசை தான், அவ்வளோதான். நிறைய மொழிகளில் இசையமைச்சிருக்கீங்க, இந்திய மொழிகளில் பேசவும் எழுதவும் கூட தெரிகிற அளவுக்கு இருக்கிறீங்க. இந்த மொழிகளில் அதிக இசைமை கொண்ட மொழி எதுன்னு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, எல்லா மொழிக்கும் அதுக்குரிய சிறப்பு இருக்கத்தான் செய்யுது. அது நமக்கு மொழியை முழுமையாக கற்றுக்கொண்டால்தான் அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள்லாம் நமக்கு புரியுமே தவிர மேலோட்டமாக பார்த்துட்டு எந்த மொழி சிறந்தது என்று கேள்வி வைக்கிறதும் தவிர அதுக்கு பதில் சொல்வதும் தவறான கண்ணோட்டமாக தான் இருக்கும். இப்போ பொதுவாக இப்போ சொன்னால் ஹிந்தி ஒரு இசைக்கு ரொம்ப இசையை நன்றாக அது ரொம்ப ஆப்டான ஒரு மொழியாக இருக்குது. மற்ற மொழிகளை விட நமக்கு இருக்கிறது இந்த வல்லினம் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அதில் இது இங்கே போடுறதெல்லாம் ரித்தமிக் ஒரு இதாக தான், ஒரு பிடிமானத்தோடு தான் இந்த வார்த்தைகள்லாம் அமையும். அதில் ஒரு நளினமும் ஒரு இது கலந்த ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸோட ஒரு கலை உணர்வோடு வரக்கூடிய அந்த சவுண்டிங், அந்த லாங்குவேஜ், அந்த மொழிக்குரிய தன்மை ரொம்ப மென்மையாக செல்லக்கூடியது. இப்போ இந்த முஹப்பத், ஒரு காதல் அப்படின்னு சொன்னால் நம்மளதில் ஒரு 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 மீட்டரில் தான் அதை பாட முடியும். முஹப்பத் காதலுக்கு ஈக்குவலண்ட் வேர்டு முஹப்பத்துன்னு வச்சுட்டாச்சுன்னா முஹப்பத் அப்படிங்கலாம், முஹப்பத் அப்படிங்கலாம் பாஸ்டாக. அந்த மாதிரியான வசதிகள் இருக்குது அதில். அந்த லாங்குவேஜ் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால சார் ஹார்மோனியத்தையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது. சின்ன வயசுலே புல்லாங்குழல் இப்போ பிரிஞ்சு தானே இருக்கு. எங்கள் ஹார்மோனியத்தோட உட்காந்து நிறைய இசைக்கருவிகளோட உங்களுக்கு பழக்கம் உண்டு. அதில் உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான இசைக்கருவி இருக்கா சார்? நான் தான் மனம்தான் உண்மையான இசைக்கருவி. மனதை விட்டு ஒரு உயர்ந்த இசைக்கருவி இல்லை. இதற்கு அதிலிருந்து கந்தர்வ கானம் அல்ல, அதுக்கு மேலே இல்லை தேவகானம் அல்ல, அதற்கும் மேலே இல்லை தும்புரு கானம் அல்ல, அதற்கும் மேலே இல்லை, எங்கு வேண்டுமானாலும் போகலாம். அப்படி ஒரு மனத்தை போல அது இசை கருவி என்று சொல்வதை விட இசை என்றே சொல்லிவிடலாம். ஏன்னா கருவின்னா ஒரு ஆள் வேணும் மீட்டுறதுக்கு. இது நம்மதே தான், நம்ம மனம், நாமே தான், நாமே இசைக்கருவியாக இருக்கிறோம்.
நாமே மீட்டுபவனாக இருக்கிறோம், நாமே நாதமாக இருக்கிறோம். இப்போ மனம்னு சொல்றதுனால ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் வந்து காதல் உணர்வு சார்ந்த பாடல்களுக்கும் இசையமைப்பிச்சிருப்பீங்க இல்லையா? அதே நேரத்தில் ஒரு சோக பாடல்கள், வெவ்வேறு உணர்வு நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு இசையை உருவாக்குறப்ப இந்த மனம் என்பது என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பு? இல்லை, உங்கள் கேள்வியில் பயங்கர கான்ட்ராடிக்ட். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. என்னன்னா, காதல் உணர்வு, அப்புறம் வேற உணர்வு, அப்புறம் வேற உணர்வு. எந்த பாட்டை வேணாலும் எந்த உணர்வில் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த பாட்டை வேணாலும் எந்த பாட்டை எடுத்தாலும் எந்த சூழ்நிலைக்காகவும் அதே டியூனை அதே சூழ்நிலைக்கு வேற சூழ்நிலைக்கு வேற ஒரு சுச்சுவேஷனில் போடலாம். அது வந்து இசையமைப்பாளனுடைய திறமையை பொறுத்து இருக்கிறது. ஆனால் விஷயம், நீங்கள் கேட்குற விஷயம் ஒன்று தான். நீங்கள் கேட்குற விஷயம் அதவே அப்படி போட்டுக்கலாம் எந்த சூழ்நிலைக்கும். அதுக்கு வேற வேற மனம் என்பது தேவையில்லையே. ஒரு மனம் தானே டிசைட் பண்ணுது. அதே மாதிரி ஒரே டியூனை 10 சிச்சுவேஷனுக்கு 10 இது வேறு வேறு இடங்களில் நம்ம யூஸ் பண்ணது இல்லையா படத்தில், அது போல தான். இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கு இல்லையா, சோசியல் மீடியாஸில் வந்து இப்போ உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. வந்து சமயங்களில் வந்து நிறைய உங்களுக்கு கவனிக்கப்படாத நிறைய பாடல்கள், புகழ்பெற்ற பாடல்களை தாண்டி கவனிக்கப்படாத நிறைய பாடல்களை எடுத்துகிட்டு வந்து இந்த பாடல்கள் நிறைய பேர் கவனிக்கலையெல்லாம் விரிவாக எழுதக்கூடிய ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆழமான ரசிகர்கள் நிறைய இருந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா? அதை பார்க்குறப்ப நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணும்? இல்லை, யாராவது நண்பர்கள் வந்து சொல்கிற, என்னை நெருங்கக்கூடிய நெல்லையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து சொல்லும் பொழுது தான் அதை பற்றி தெரியுதே தவிர, இதெல்லாம் நான் கவனிக்கிறதில்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஒரு கணக்கில் நம்ம போட்டோம், அவ்வளோதான், அதோடு விட்டுறது. ஆனால் அவங்க ஞாபகப்படுத்துறது வந்து உண்மையாகவே சிறந்த பாடல்களாக இருக்கும். ஏன்னா பப்ளிக்கில் வந்து அது போய் ரீச் ஆகாமல் இருந்தது, அந்த பாப்புலரான வெற்றி படங்களில் இடம்பெறாமல் போனது அதனுடைய இதே தவிர, அந்த பாடல்கள் அதற்குரிய தரத்தோடு அதற்குரிய தன்மையோடு அது பிரதிபலிக்குதுங்கிறத ரசிகர்கள் கண்டுகொண்டு தான் இருக்கிறார்கள், பாராட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம், ரொம்ப உற்சாகமான விஷயம் கூட. சார், ரசிகர்களாகவே வந்து உங்களுடைய பின்னணி இசையில் வந்து ஹியூமர் சென்ஸ் உள்ள இசையை மட்டுமே தனியாக கோர்த்துலாம் யூடியூப்ல வச்சுருக்காங்க சார். நீங்கள் எங்கேயுமே நாங்கள் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ஒரு ஹியூமருக்கு நாங்கள் கேட்க முடியல சார். அதை எப்படி சார் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார்? நான் உள்ள பயங்கரமான நகைச்சுவை உணர்வு அது எப்பயும் உள்ளே ஓடிட்டு இல்லைன்னா நம்ம மனுஷனே இல்லை. அப்புறம் எந்த சுவையை நீங்கள் கொடுக்க முடியும்? நகைச்சுவை, சிறந்த நகைச்சுவை பகவான் ரமணர் மாதிரி நகைச்சுவை உணர்வு மிக்க ஒருவர் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. பயங்கர ரொம்ப அப்நார்மல். அவர் மனிதனுடைய தன்மையே போயிடுங்க. நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா மனுஷனாகவே இருக்க மாட்டான் மனுஷன். தற்கால தமிழ் சினிமா என்ன மாதிரி சார் இருக்கு உங்களுடைய பார்வை? இல்லை, தற்கால சினிமாவே நான் பார்ப்பதே இல்லையே, அதை பற்றி என்ன பேருன்னு சொல்ல முடியும்? தற்கால சினிமாவை பார்ப்பதற்கு அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏதாவது இருக்க வேண்டும். நான் போய் பார்த்து விட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை என்று அதை முழு கவனத்தோடு 100% அதில் ஈடுபாடு கொண்டு செய்த வேலையை நான் ஏன் போய் பார்த்து இது சரியில்லை என்று சொல்ல வேண்டும்? சொல்லக்கூடாது. அவர்களுடைய வேலைக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய 100% ஈடுபாட்டு பாராட்டி பார்க்காமல் இருப்பது தான் நல்லது. என்னுடைய படத்தையே நான் பார்க்க கமல் சாரெல்லாம் நீங்கள் பண்ண படத்தையே பார்க்க வர மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்பாரு. இல்லைங்க, நான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தவிர்த்துருவேன். ஆனால் உண்மையான காரணம் இதுதான். நான் போனால் அங்கே வந்து எனக்கு மிக்சிங்கில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு சரியாக கொண்டு வரல, அது கொண்டு வரல, இது கொண்டு வரலன்னு நான் என்னுடைய வேலையை பற்றிய இன்ஜினியரை குறை சொல்ல வேண்டியது இருக்கும், அல்லது வந்து மிக்ஸ் பண்ண அவரை குறை சொல்ல வேண்டியது இருக்கும். இதுக்கு நான் ஏன் போகணும்னா தேவையில்லை. அது ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து அவர்கள் ஒத்துக்கொண்டால் படம் வெற்றியாகிறது, ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் தள்ளிவிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள், அடுத்த ஷோவுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கேருந்தே படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப எஸ்எம்எஸில் பறந்து நாகரிக உலகத்தில் பெரும்பாலான தமிழர்களுடைய இரவுங்கிறது இளையராஜா இசையால் வந்து நிறைந்த ஒன்று. இளையராஜாவுடைய இசை எதனால் நிறைந்த ஒன்று? இளையராஜாவுடைய இரவு வந்து எந்த சூழலால் நிறைந்த ஒன்று? சரி,